தமிழர் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். என்னென்ன சகோதரர் உங்களுக்கு கொண்டு வரும், நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவோட பிச்சை எடுப்போம், சைனாவோட பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01% பிச்சை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாநிலத்தில் பிச்சை போட்டிருக்கேன், பிச்சையிலும் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை, அதுக்கு பிறகு போடுவா நாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு சரியான மனவர்த்தம். ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா. இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. தம்பி போட்டிருக்கான்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம்.